கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது நீயோ தேவனுடைய மனுஷனே என்று ஆரம்பிக்கிறார். இன்று தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே என்று கூறுகிறார். நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அதனால்தான் நீயோ இவைகளை விட்டு ஓடி என்று ஆரம்பிக்கிறார். எவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று தெரிந்து கொள்ள பவுல் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று முதலில் பார்ப்போம். இருமாப்புள்ளவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன், வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன், கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று அறிவுறுத்தும் பவுலடிகளார், போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்றும் மிக தெளிவாக கூறுகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எனவே பண ஆசையை விட்டும் விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சரி, இவைகளையெல்லாம் விட்டு விலகும் நாம் எவைகளையெல்லாம் நாடி தேடி அடைய வேண்டும் என்பதை குறித்து பார்க்கணும் இல்லையா? அதை குறித்தும் ரொம்ப அழகாக பட்டியலிட்டிருக்கிறாரே. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? இப்போ முதலாவது நீதி, உண்மையான நேர்மையான நீதியான வாழ்வை அடைவது. இது பிறருடன் நீதி உண்மையுள்ள உறவை பேணுவது. இரண்டாவது தேவ பக்தி, முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனை நேசிக்கும் பக்தியை வளர்த்து கொள்வது. மூன்றாவது விசுவாசம், தேவனுடைய வார்த்தையிலும் செயல்களிலும் சுத்தமான தெளிவான விசுவாசத்தை வைத்திருப்பது. நான்காவது அன்பு, மற்றவர்களை சுயநலமின்றி நேசிப்பது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கிய கூறு. ஐந்தாவது பொறுமை, கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கி தேவனின் நேரத்திற்கு காத்திருப்பது. ஆறாவது சாந்த குணம், மெல்லிய மனம், அமைதி, சாந்தம் ஆகியவற்றை பேணுதல். எது நடந்தாலும் சாந்தமாய் அமைதியாய் இருக்கும் மனநிலை. இன்றைய தியான வசனம் மூலம் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான குணங்களை இன்று நமக்கு முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறார். இவற்றை கடைப்பிடிப்பது ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கிய அடிப்படை ஆகும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பவுலடிகளார் சொன்ன விட்டு விலகி ஓட வேண்டிய காரியங்களிலிருந்தும் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்தும் நாம் ஜாக்கிரதையாக விலகி
இருக்கிறோமா? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இதை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்களாய் இந்த உலகில் வாழும் வரை போதும் என்ற மனதுடனே மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களுடைய பாரத்தை சுமந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் இன்னைக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல இன்று நம்மை பார்த்து சொல்கிறார். எனவே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம், நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறியிருப்பதை கவனியுங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை மனதார உணர்ந்து தேவனின் பாதம் அமர்ந்து அனுதினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து நடப்போம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே கர்த்தரின் கூடாரத்தில் தங்குவான், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். இது ரொம்ப தெளிவாக வேதம் நமக்கு சொல்லியிருக்கு இல்லைங்களா? இதை ஒருபோதும் மறந்து விடாமல் அப்போஸ்தலனாகிய பவுலின் அறிவுரைப்படி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் உடையவர்களாய் தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.